Hi friends, welcome to our channel. இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் அல்வா தான் பார்க்க போறோம். அந்த வெள்ளை பூசணிக்காய் அல்வாக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, காசி அல்வான்னு சொல்லுவாங்க. அந்த காசி அல்வாக்கு எந்த கலரும் கொடுக்க போறது இல்லங்க, வெறும் குங்குமம் கலர் மட்டும் தான் கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துர்க்கேன், பெரிய பழமா. இப்போ பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு திருவருக்கு பிடிப்பு வரும். கட் பண்ண பிறகு இந்த மாதிரி விதை இருக்கும், இந்த அளவுக்கு நம்ம சீவி எடுத்துக்கலாம். பின்னாடி நம்ம தோலி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கிறது எடுத்துருங்க, விதையை எடுத்துடலாம். விதையும் பின்னாடிக்கு தோலி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இப்போ ஒரு சீவுறது எடுத்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். எல்லாமே பூசணிக்காய் திருவி எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குண்டா வச்சுக்கோங்க. குண்டா வச்சு அது மேலே ஒரு காட்டன் துணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ புழிஞ்சு எடுத்துடலாம். வெள்ளை பூசணிக்காவை வடிகட்டி எடுத்தாச்சு. தண்ணி தனியாக, பூசணிக்காய் தனியாக எடுத்தாச்சு. ஒரு பவுல் ஃபுல்லாக எனக்கு வந்திருக்கு. பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானோடனே 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானோடனே முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாற வரைக்கும் வணக்கிக்கோங்க. முந்திரி கலர் மாறினோடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதுலேயே திரி வச்சோம் இல்லையா ஒரு பூசணிக்காய், அது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வற்றி வரணும், அது வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோதான் புழிஞ்சாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் அல்வா. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எனக்கு அந்த பாத்திரம் பத்தலை, அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எனக்கு அந்த பாத்திரம் பத்தலை, நல்லா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதிலே தண்ணி விடும், தண்ணி விட்டு நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மற்ற பொருளெலாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லை அடி பிடிச்சிரும் சீக்கிரம். இதில் 1 கப் பூசணிக்காய் இருந்தது, அதனால் 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன், அது உள்ள சேர்த்துக்கிறேன்.
நல்லா கலக்கி விடுங்க. சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் சர்க்கரையிலேருந்து தண்ணி விடும். அது கொஞ்சம் வத்தட்டும். சர்க்கரை போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இந்த அல்வாவுக்கு குங்குமப்பூ கலர் தான் தரப்போகுது, வேறு நம்ம எந்த கலர் போடுறதில்ல. நம்ம கலக்க கலக்க கலர் மாறிடும், அந்த ஒரு எல்லோ கலருக்கு வரும். சர்க்கரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிப்புக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி தான், நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக கூட இதில் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலக்க கலக்க கலர் மாறும். இது கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். காய்ச்சின நெய் ஊற்றிக்கோங்க, அப்போ நம்மளுக்கு இறக்கி வச்சனோடனே மேலே வந்து எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்காது. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கீழே வறுத்து வச்சு இல்லையா முந்திரி, அது உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்டான வெள்ளை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்டான வெள்ளை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.